ஹாய் எவ்ரிவான். நான் வரும்போது பௌர்ணமி நிலவை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம எல்லாருக்குமே நிலவை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி மூனை பற்றி 3 விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். முதல்ல மூனோடைய எட்டிமாலஜி, அதாவது அதோடைய பெயர் காரணம். மூன் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷில் மோனான்ற வார்த்தையிலேருந்து வருது. மோனான்றோட ரூட் வேர்டு பார்த்திங்கன்னா மெட்ரி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. மெட்ரி அப்படின்னா மெஷர் பண்ணுறதா அர்த்தம். எதை மெஷர் பண்ணுறதுனா மாதங்களை மெஷர் பண்ணுறதா அர்த்தம். ஸோ நம்மளுடைய மாதங்களாக அளவிடக்கூடிய ஒரு தன்மையாக மூன் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கு. ஸோ இதோட மோனா, மாதம், மாஷா, அது மாதிரி பல மொழிகளில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இது காமனாக இருந்திருக்கு. க்ரீக்லேயும் பார்த்திங்கன்னா இது செல்லின்னு சொல்கிறாங்க. ரோமனில் வந்து பார்த்திங்கன்னா இதை லூனா அப்படின்றாங்க. ஸோ நம்ம இந்த மூன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தற்போதைய மூன் வந்து பார்த்திங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ நடந்த ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு கொலிஷனில், எர்த்து மேலே நடந்த ஒரு கொலிஷனில் அதோட துகள்கள்லாம் சேர்ந்து உருவாகினதாக சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய எர்த்தை பல விதங்களில் கண்ட்ரோல் பண்ணுது. பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய கடல் அலைகளை. ஸோ கடல் அலைகளை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட எர்த்தோட ஆக்சஸ் ரொம்ப வாபிள் ஆகாமல் அதோட கிளைமேட்டிக் கண்ட்ரோலை பார்த்து. ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த கடல் அலைகளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட எமோஷன்ஸையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா மூன் வந்து தேய்பிறையிலேருந்து வளர்ப்பிறை வரைக்கும் வளருது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுகளும். இவ்வளவோ உணர்வுகளை நம்ம வந்து சந்திக்கிறோம். கோபம், தாபம், சந்தோஷம், பயம். ஸோ இந்த மாதிரி பல நிலைகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் மூனோட அசோசியேட் பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் ரோமனில் லூனான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மனம் ஒரு நிலையில் இல்லைன்னா நம்மளை வந்து லுனாட்டிக் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா மூன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோடய அசோசியேட் பண்ணுறாங்க. ஏன்னா சன்னை வந்து மேஸ்குலின் எனர்ஜியாகவும் மூனை வந்து ஃபெமினைன் எனர்ஜியாகவும் சொல்கிறோம். முக்கியமாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா மூன் வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்டிவ் லைட்டு தான், அதுக்கான லைட் கிடையாது. அப்போது நம்மளுமே நம்ம வந்து நம்மளை உள்நோக்கி பார்க்குறதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து மூன் மூலமாக நம்ம அதை பார்க்குறோம். ஸோ நமக்கு தேவையான ஃபர்கிவ்னஸ், ஹீலிங், ஹோப், இது எல்லாமே வந்து மூனோட நம்ம தொடர்பு பற்றி பார்க்க முடியும். அதுதான் நம்ம நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். சரி, இப்போ மூனை பற்றி 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நிறைய பாடல்கள் நிலாவை பற்றி கேட்டிருப்போம், ரசிச்சிருப்போம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா 1964 ஃப்ராங்க் சினாத்ரா அப்படிங்கிறவர் ஃப்ளை மீ டு தி மூன் அப்படிங்கிற ஒரு பாட்டு நாசாவோடைய அப்போலோ 10 and 11 மிஷனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். அண்ட் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச நிலா பாட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.